நாம் இன்னைக்கு வாழைப்பூ வச்சு சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 5 வரமிளகாய், 4 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வாழைப்பூவை இதோட சேர்த்துடலாம். வாழைப்பூ சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம். புளி சேர்த்து அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வாழைப்பூ நல்லா வதக்கிடலாம். வாழைப்பூ நல்லா வதங்கினதும் ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை தாளித்து சட்னியை ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான வாழைப்பூ சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி